பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி என்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Proverbs 25 verse 28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். Whoever has no rule over his own spirit is like a city broken down without walls அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மதிலிடிந்த பாலான பட்டணம் அப்படின்னா என்னன்னா, மதில் அப்படின்னா அந்த வால்ஸ் இல்லையா, அந்த காம்பவுண்ட் வால்ஸ். இப்போ நம்ம இந்தியாவிலலாம் பார்த்துருக்கலாம், ஒரு வீடை அவங்க வீடை சுற்றிலும் அப்படி காம்பவுண்டு வால் வச்சுருப்பாங்க கட்டி. அந்த எதுக்குன்னா அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கணும், திருடர்கள் அந்த மாதிரி யாரும் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி காம்பவுண்டு வால்ஸ் எல்லாம் கட்டி அவங்க அப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த தோட்டம்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வேலி அடைத்திருப்பாங்க, ஏன்னா மிருகங்கள் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி அதை கெடுத்துடக்கூடாது என்று சொல்லி. அதே போல் பழைய ஏற்பாட்டு நாட்களில் முந்தைய ராஜாக்கள் காலத்துலலாம் ஒரு சிட்டியும் ஒரு பட்டணத்தையும் ஒரு பெரிய சுற்றி அவங்க ஒரு நல்ல அரணான கோட்டை இல்லையா, அது வால் பெரிய சுவர்களை அரண்களை கட்டி ஒரு பாதுகாப்புக்காக எனிமீஸ் உள்ள நுழையக்கூடாதுன்னு அப்படி வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த எரிக்கோ பட்டணத்தை சுற்றிலும் எப்படி ஒரு அலங்கம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி பழைய ஏற்பாடு காலத்துலலாம் அப்படி அவங்க சிட்டி வால்ஸ் அண்ட் சிட்டி கேட் அந்த மாதிரி, ஏன்னா அந்த சிட்டியோட பாதுகாப்புக்காக. அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும், அது எனிமீஸ் உள்ள அதை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணி அது பாலான பட்டணமாயிரும் இல்லையா. மதிலிடைந்த பட்டணம் போல அந்த என்னன்னா, அந்த மதில் இல்லை அப்படின்னா, அந்த சுவர் இல்லை அப்படின்னா அந்த பட்டணங்கள் பாலாய்விட எனிமீஸ் சத்துருக்கள் பகைஞர்கள் உள்ள அழிவை உண்டு பண்ணிடுவாங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா, தன் ஆவி அடக்காத மனுஷன் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் அந்த மனுஷனுடைய ஆவை கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ஆமே. அப்போ நம்மளுடைய ஸ்பிரிட் இல்லையா, அந்த மனசு நம்மளுடைய ஆவி அதை அடக்கலை அப்படின்னா நம்ம எப்படி இருக்கோம்னா, மதிலிடிந்த பட்டணம் போல நம்ம இருப்போம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது இல்லையா. அப்போ இதில் ஒரு காரியம் என்னன்னா, நம்மளுக்கு என்னென்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லையா. நம்முடைய ஆவி எல்லாருக்குமே எமோஷன்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே என்னென்னா மனுஷர்கள் தான். ஆனாலும் பாருங்க, நம்ம அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு வேணும். எப்போவும் ஒரு மாதிரி ஹை ஸ்பிரிட்ல ஷார்ட் டெம்பர்டா அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்னென்னா, சத்ருவுக்கு தன் வாசலை திறந்து கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அப்போ சத்ரு அவர்களுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சு என்னென்னா அவன் கிரியை செய்வான் இல்லையா. அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால் உன் கோபம் தனியே கடவுது அப்படிலாம் வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லையா. இந்த நீதிமொழிகளை படிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் என்ன, தன் பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி. அப்போ நம்ம மனதை நம்ம அடக்கணும், நம்முடைய ஆவியை அடக்கணும் இல்லையா. நம்ம ஆவியை அந்த செல்ஃப் கண்ட்ரோல், தமிழில் பார்த்தோம்னா அது இச்சை அடக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கிலீஷில் அது செல்ஃப் கண்ட்ரோல். அது நமக்கு அது என்னென்னா ஒன் ஆஃப் அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட்ஸில் கொடுக்கப்படல ஆவியின் கனிகளில் அது ஒரு கனியாக நம்ம படிக்கிறோம் இல்லையா. அந்த சுபாவம், அந்த ஒரு மனநிலை நம்ம எல்லாருக்கும் வேணும். எல்லா சூழ்நிலையிலையும் பாருங்க, நம்ம நிதானமாக இருக்கிறவர்களாக, நம்மளோட ஆவியை அடக்குகிறவர்களாக, உடனே டக்குன்னு பேசாம டக்குன்னு அப்படியே முற்கோபப்பட்டு காரியங்களை செய்யாம நம்ம பொறுமையோடு நிதானமாக இருக்க வேண்டும். நம்மளோட ஆவியை அடக்க வேணும். அதான் மனதை அடக்குகிறவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவர்களை காட்டிலும். அப்போ அதில் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து இருக்குது இல்லையா. நம்ம எப்போலாம் நம்ம என்னென்னா நம்ம பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சாந்த குணமாக இருக்கணும் அப்படிலாம் நினைக்கிறோமோ, அப்போ தான் சத்துரு என்ன பண்ணுவான், நம்மளை என்னென்னா இன்டிமிடேட் பண்ணுவான் இல்லையா. யாரையாவது வச்சு நம்மளை அப்படியே என்னென்னா நம்மளைய தாக்குவான். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நிதானமாக இருக்க
நம்முடைய மனதை அடக்க, நம்முடைய ஆவியை அடக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அப்படி நம்முடைய ஆவியை அடக்கலை அப்படின்னா நம்ம மதிலிடிந்த பட்டணம் போல என்னென்னா சத்துருவுக்கு நம்ம வாசலை திறந்து அப்படி கொடுக்கிறவர்களாக மாறி விடுவோம். அப்புறம் சத்துரு என்னென்னா உள்ள நம்மளோட வாழ்க்கையில் நுழைஞ்சு அடுத்தடுத்து நம்முடைய ஆவியை அடக்கலைன்னா பாருங்கள், அடுத்து அனாவசியமான வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அனாவசியமான காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்படி தொடர்ந்து அப்படியே அது சின்ன விஷயம் என்ன ஆகிடும், அப்படி பெரிய விஷயமாயிடும் இல்லையா? அப்படி எல்லாம் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எனக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோலை எனக்கு கொடுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே, அந்த மனதை அடக்குகிற ஆவியை அடக்குகிறாப்பா ஆண்டவரே, அந்த ஒரு கிருபையை, அந்த ஒரு சுபாவத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்கப்பா. முற்கோபி மதிகேடாய் நடக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த முன்கோபத்தெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்க அப்பா. எங்கள் மனதை அடக்க ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் நிதானமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, சத்துருவுக்கு அப்பா நாங்கள் இடம் கொடுக்காம ஆண்டவரை தேவனுக்கு கீழ்ப்படுந்து பிசாசு எதிர்த்து நிற்க உதவி செய்யுங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.